ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூரி சேவா இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த கரன்சி நோட் பிரஸ் நாஷிக் வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. நாம தினமும் பயன்படுத்துற இந்திய ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் ஒரு மாபெரும் மத்திய அரசு நிறுவனத்துல வேலை பார்க்கறதுக்கான ஒரு அருமையான சான்ஸ் இது. நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நம்ம செல்லூரி சேவா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்ப நாங்க போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி வாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இது என்னன்னா, கரன்சி நோட் பிரஸ் நாஷிக்ல 534 காலியிடங்களுடன் பெரிய மத்திய அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்குது. ஆமாங்க, நீங்க சரியா தான் கேட்டீங்க. மொத்தம் 534 வேகன்சி. இது ஏதோ 10ஓ 20ஓ காலியிடங்கள் கிடையாது. SPMCIL அப்படிங்கிற மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இது. இந்தியா முழுவதுமே இருந்து வேலை தேடும் இளைஞர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு பாதுகாப்பான பெர்மனன்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு பெரிய ஜாக்பாட். ஓகே, இப்போ இதுல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு, அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா டீடைலா பாத்துடலாம். இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, இந்த வேலைவாய்ப்பு மொத்தம் 7 விதமான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வெல்ஃபேர் ஆஃபீஸர், சேஃப்டி ஆஃபீஸர், சூப்பர்வைசர், செக்ரட்டேரியல் அசிஸ்டன்ட், ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் ஜூனியர் டெக்னீஷியன். சம்பளம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 18,780 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா கிட்டத்தட்ட 1,03,000 வரைக்கும் இருக்கு. இதுல நாம ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? சூப்பர்வைசர் பதவிக்கு 99 காலியிடங்களும், ஜூனியர் டெக்னீஷியன் பதவிக்கு மிக அதிகபட்சமாக 410 காலியிடங்களும் இருக்கு. அதனால இந்த 2 போஸ்டிங்கும் சான்சஸ் மிக அதிகம். யாருக்கு அப்ளை பண்ணலாம்? ITI, டிப்ளமா, டிகிரி படிச்சவங்க எல்லாருக்கும் அப்ளை பண்ண சான்ஸ் இருக்கு. இதுதான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட பெஸ்ட் பார்ட். நீங்க ITI முடிச்சிருக்கீங்களா? தாராளமா ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணலாம். இல்ல 3 இயர் டிப்ளமா படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு சூப்பர்வைசர் பதவி இருக்கு. நான் ஏதோ ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி அருமையான வேலைகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம BFA படிச்சவங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேலையும், இன்ஜினியரிங் டிகிரி படிச்சவங்களுக்கு சேஃப்டி ஆஃபீஸர் வேலையும் காத்துக்கிட்டு இருக்கு. சுருக்கமா சொன்னோம்னா உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா ஒரு போஸ்ட் இதுல இருக்கு. சரிங்க, அடுத்ததா ரொம்ப முக்கியமான வயசு வரம்பு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கறத கிளியரா பார்ப்போம். 18 முதல் 30 வயசுக்குள்ள இருக்கிறவர்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் பேசிக் ஏஜ் லிமிட். ஆனா ஐயோ எனக்கு 30 வயசு தாண்டிடுச்சுன்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அரசு விதிகளின்படி வயது தளர்வுகளும், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. SC ST பிரிவினருக்கு 5 வருஷமும், OBC பிரிவினருக்கு 3 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10லிருந்து 15 வருஷம் வரைக்கும் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வழக்கமான அரசு விதிப்படி தளர்வுகள் உண்டு. ஸோ உங்க கேட்டகரி என்னன்னு பார்த்துட்டு நீங்க தைரியமா அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா SC ST PWD அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிரிவினருக்கு வெறும் 200 ரூபாய் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆனால் மற்ற அனைத்து பிரிவினரும், அதாவது ஜெனரல் மற்றும் OBC கேண்டிடேட்ஸ் 1000 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும். இதை நீங்க ஆன்லைன் மூலியமாவே ரொம்ப ஈஸியா பே பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் சரி. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும், அதையும் கிளியரா சொல்லிடுறேன், கவனமா கேட்டுக்கோங்க. உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். அந்த CBT தேர்வுல பாஸ் பண்றவங்களுக்கு அடுத்ததா ஒரு டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. எல்லா பதவிகளுக்கும் இல்லைனாலும் செக்ரட்டேரியல் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற பதவிகளுக்கு இந்த டைப்பிங் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். எப்படி அப்ளை பண்ணணும்? ஆன்லைன்ல அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஒரு 6 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தாங்க. முதல்ல cnpnashik.spmcil.com அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 01/2026 செலக்ட் பண்ணிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி உங்க பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்புறம் லாகின் பண்ணி உங்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா உங்களோட போட்டோ, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எந்த பிழையும் இல்லாம கிளியரா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஃபீ பே பண்ணி சப்மிட் பண்ணணும். ஃபைனலா அந்த ஃபார்மை ஒரு PDF சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு அவசரமான விஷயம், மே 19, 2026 இதுதான் லாஸ்ட் டேட். ஏப்ரல் 20 அன்னைக்கே அப்ளிகேஷன் ஓபன் ஆகிடும். அதனால கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கடைசி நேரத்துல சர்வர்ல ரொம்ப கூட்டம் இருக்கும், அப்ளை பண்ண முடியாம கூட போகலாம். அதனால லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு விடுங்க. லாஸ்ட் மினிட் ரஷ் வேணாம், பாத்துக்கோங்க. ஓகே மக்களே, எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் முடிஞ்சது. இப்ப செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு குட்டி டெஸ்ட் டைம் இது. குயிக் குவிஸ். இந்த வேலை வாய்ப்பில் அதிக காலியிடங்கள் உள்ள போஸ்ட் எது? A சூப்பர்வைசர், B ஜூனியர் டெக்னீஷியன், C வெல்ஃபேர் ஆஃபீஸர். இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களோட பதில உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு சிறப்பா சரியா பதில் சொல்றீங்களோ அவங்களோட பெஸ்ட் கமெண்ட்டை பின் பண்றோம்.
ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.